அப்படின்னு நினைக்கும் பொழுது இப்போது அடுத்த படம் தலைவருடைய 173வது திரைப்படம் ஐஸ்வரி கணேசன் அவர்கள் தயாரிக்க கார்த்திக் சுப்புராஜ் இயக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. கார்த்தியும் இப்போதைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காப்புல. ஓகே, நடுவில் ஒரு விஷயம் நடந்துச்சு. கார்த்திக் சுப்புராஜ் அப்புறம் எஸ்கே கதை சொல்லியிருக்காரு. ஓகே, அது ஒரு பக்கம் நடந்து தான் இருக்குல்ல, பிச் பண்ணிட்டு தான் இருப்போம். பட் இது நடக்கிற மாதிரி இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடியே இல்லை 1 இயருக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், ஐஸ்வரி கணேசன் அவர்கள் தயாரிக்க கௌதம் வாசுதேவன் வந்து இயக்கிற மாதிரி பேச்சுவார்த்தை அப்போ போச்சு. அப்போ ஸ்டார்டிங்கில் நான் சொல்கிறது வேட்டையன்லாம் அந்த அனௌன்ஸ்மெண்ட் சமயத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா ஐஸ்வர்யா அவர்களுக்கு வந்து படம் பண்ணணுங்கிறது தலைவருடைய விருப்பம், பேசிட்டாங்க. பட் ஏதோ அந்த காம்போ வந்து ஒர்க் அவுட் ஆகலை. எந்த இயக்குனர்கிட்ட கதை கேட்குறது, யாரை உள்ளே கூட்டு வருது அப்படிங்கிறது. ஆனால் இப்போ நடக்கிறத பார்க்கும் பொழுது கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தான வாய்ப்புகள் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ரஜினி சாருக்கு ஒரு கதை முன்னாடியே சொல்லிட்டாரு, அவரும் ஓகே பண்ணிட்டாரு. அதனால் நடந்துருந்தான் நினைக்கிறேன். இது ஐஸ்வரி கணேசர் வந்து ரீசெண்டாக அவருடைய படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக ஏதோ சேனலில் பேசும்போது கரெக்டாக அந்த நெறியாளர் கேட்டார், சார் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன், ஞாபகம் இருக்கா, நீங்கள் ரஜினி சார் படம் பண்ணதாக சொன்னீங்க, இப்போ என்ன ஆச்சுன்னா நெருங்கி வந்திருக்கே அப்படின்னாரு. ஸோ அவரும் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டார். நல்லாயிருக்கும். இது இல்லாமல் இப்போது எனக்கு இந்த ஃப்ரண்ட் ரன்னில் இருக்கிறது வந்து வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் தான் தலைவரோட அடுத்த படத்தை தயாரிக்கிறதுக்கு. இது இல்லாமல் பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் லைனில் இருக்காங்க. தலைவருடைய அடுத்த 2 படத்தையுமே சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க. ஸோ அதான் 2 பேருக்கு தான் மாற்றி பண்ணிட்டு இருந்தார். ஒரு பக்கம் சன் பிக்சர்ஸ், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா லைக்காவுக்கு பண்ணிட்டு இருந்தார். லைக்கா இப்போது ஒரு பெரிய நிதி நெருக்கடியில் இருக்காங்க. ஆனால் மற்றவங்க சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ரூமர் இல்லை. சின்ன பட்ஜெட் படங்களை தயாரிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இப்போ தலைவர் மேட்ருக்கு வரேன். ரஜினி சாரை வச்சு தயாரிக்கிறதுக்கு யார் ரெடியாக இருக்காங்கன்னா, ஒரு பக்கம் வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல், ஒரு பக்கம் மைத்ரி வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன் ஹோல்டில் இருக்குது. உள்ள மைத்ரி வந்தால் ஒரு ப்ராப்பரான ஹை பட்ஜெட் ஃபிலிமாக இருக்கலாம், தெலுங்கு இயக்குனராக அப்படின்னு தெரில. பட் மைத்ரி வந்து லைனில் இருக்காங்க. ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு கூட படம் பண்ணணுங்கிறது இந்த டாக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. அகெயின் வேட்டையன் முன்னாடி இருந்தே இந்த டாக் போயிட்டு இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஏஜிஎஸில் தலைவர் ஹீரோவை நடிக்க நம்ம இவர் இருக்கார்ல தேசிங்க பெரியசாமி, அவர் இயக்கிற மாதிரிலாம் டாக் அப்போ போச்சு. ஸோ ஏஜிஎஸும் தலைவரை வச்சு படம் தயாரிக்க ரெடியாக இருக்காங்க. இதெல்லாம் லைனப்பில் இருக்குது. ஆனால் இந்த லைனப்பில் வந்து ஃப்ரண்ட் ரன்னில் இருக்கிறது வந்து ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் தான். நல்லா இருக்கும். அவர் தலைவருக்கு ஒரு நெருங்கிய நண்பர். ஸோ அது ஒரு மாதிரி ஒரு வேறு மாதிரியான படமாக, ஜாலியான படமாக கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ ரஜினி சார் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற ஒன்று முடித்த கூலி